ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரவா அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது வந்துட்டு ஈஸி தான், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி வந்துட்டு தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன். நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி அது கூட ரவா அடை ரெண்டுமே இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதாவது நைட்டு சாப்பாட்டுக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எனக்கு 200 கிராம் இருக்குது. இது கூடவே 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன அதாவது துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நறுக்க முடிஞ்சால் நறுக்கிக்கோங்க, இல்லாட்டி துருவி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாதி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போதுமானது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு கலந்து விடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த சுடும்போதும் நல்லா வெங்காயம் சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு புளிக்காத தயிர், 1/4 கப்பு சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்தோண்டா தான் வந்து நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த தயிரும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து மெயினாக நல்லா பிசையணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மிளகாய் தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்கலை. அடை வந்துட்டு நிறைய அடை செய்யலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ரவை அடை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பருப்பு அடை உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாகவே பருப்பு அடை வீடியோவும் போடுறேன், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ரெடியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருங்க. நமக்கு இந்த உளுந்து சேர்க்கும் போது வந்துட்டு இந்த தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 கிட்ட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பூண்டை வந்துட்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் 2 பழமான தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுண்டா கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால வந்துட்டு காரம் இந்த அளவுக்கே போதுமானது. இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. அதாவது தக்காளி வந்து நல்லா வெந்து கனிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இது மாதிரி இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ நமக்கு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி இலை வந்து பச்சையாக இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க. நல்லா ஆற விட்டுருங்க இது ஒரு பக்கம். இப்போது தோசைக்கல் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அடை மாவை எடுத்து தட்டிக்கிட்டுக்கலாம். மெயினாக வந்துட்டு நமக்கு வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம இது போல் தட்டுறதுக்கும் அப்புறம் வந்துட்டு கரெக்டாக அதில் சூடு ஏறுறதுக்கும் நமக்கு கரெக்டாகவே வரும். ஒருவேளை உங்களுக்கு கையில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா கையில் வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க அப்பப்போ.
தோசைக்கல் வந்து சுடுமான்னு கேட்டிங்கன்னா சுடாது. நம்ம வந்து பொறுமையாக இது போல் கையை தண்ணியில் நனைச்சி தான் தட்ட போகிறோம். அதனால் கண்டிப்பாக சுடாது. உங்களுக்கு இது போல் அடை வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இதிலே வந்துட்டு இனிப்பு போட்டு செஞ்சுக்கலாம். அதாவது இது போல் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடாமல் வெறும் ரவையும் கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சீனி வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சீனி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை இது போல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 4 ஏலக்காவை தட்டி விட்டு அந்த எதலெல்லாம் எடுத்துட்டு தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் துருவன தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தோசைக்கல்லில் சேர்க்கும் போது வந்துட்டு சுடும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அழகாக இது போல் பொறுமையாக அழகாக தட்டி தட்டி போட்டு திருப்பும் போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செய்கிற உரப்பு ரவை அடை வந்துட்டு பெரியவங்களுக்குலாம் பிடிக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இது அவ்வளோவா பிடிக்காது. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ரவா செய்யும் போதே வந்துட்டு ரவா அடை செய்யும் போதே வந்துட்டு இனிப்பு ஒரு பக்கம் இது போல் உரப்பு ஒரு பக்கம் செஞ்சிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு அந்த இனிப்பு செஞ்சு கொடுத்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இது போல் அழகாக தட்டி விட்டாச்சு. நான் வந்து ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் இது டக் டக்குன்னு அழகாக தட்டி விட்டு எடுத்துடலாம். இவ்வளோ நேரமாகவும் வந்துட்டு நம்ம போடக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆகிடும். டக் டக்குன்னு தட்டணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துடணும். நமக்கு வந்துட்டு சட்னி ஒரு பக்கம் ஆறிடுச்சு. இது அடுப்பில் இருக்கும்போதே சட்னியும் அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த கீரையெல்லாம் கிடக்கிற மாதிரியே மல்லிக்கீரையெல்லாம் கிடக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். மெயினாக வந்துட்டு இது ரொம்ப நேரம் சிம்மில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சீக்கிரமாகவே வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரவை அடை வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு சட்னி இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் அடிச்சிருங்க. அடையும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி நமக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து சூடாக சாப்பிடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனுச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த சாஃப்ட் வந்து குறைஞ்சிடும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்ட் இருக்கும். இருந்தாலும் சூடாக சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ரவா அடை வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். அப்புறம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். நான் வந்துட்டு அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம இது போல் இந்த சட்னியில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.